திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அகஸ்தியர் அருவி மற்றும் சொரிமுத்து அய்யனார் கோவில் பகுதிகளுக்கு செல்லும் உள்ளூர் மக்களுக்கு இனி கட்டணம் வசூலிக்க கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் நாகேந்திரன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. அகஸ்தியர் அருவியில் குளிப்பதற்கு வாகனங்கள் நிறுத்துவதற்கு வனத்துறை சார்பாக பணம் வசூல் செய்யப்படுவதற்கு தடை விதிக்க கோரி அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அருள்மிகு அகஸ்தியர் திருக்கோயில் மற்றும் அருள்மிகு சொரிமுத்து அய்யனார் திருக்கோயில் என்ற பெயரில் புகழ்பெற்ற மற்றும் பாரம்பரியமிக்க கோயில் உள்ளது. இந்த பகுதியில் களக்காடு முண்டாந்துறை புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது. இங்கே அகஸ்தியர் கோயிலின் அருகே அகஸ்தியர் அருவி அமைந்துள்ளது. இந்த அருவிக்கு பொதுமக்கள், பக்தர்கள் என பலரும் வந்து குளித்து செல்கின்றனர். மேலும் இந்த பகுதியில் நுழைவதற்கு நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த நுழைவு கட்டணம் உள்ளூர் மக்களிடமும் வசூல் செய்யப்பட்டு வருகின்றது. இந்த அருவியில் குளிப்பதற்கு மற்றும் வாகனங்களை நிறுத்துவதற்கு தமிழ்நாடு வனத்துறை களக்காடு முண்டாந்துறை புலிகள் காப்பகம் சார்பாக பணம் வசூல் செய்யப்படுகிறது. அருவியில் குளிப்பதற்கு மற்றும் வாகனங்கள் நிறுத்துவதற்கு பணம் வசூல் செய்வது பேரூராட்சி, நகராட்சி அல்லது பஞ்சாயத்து ஆகியோர் மட்டுமே செய்ய வேண்டும். ஆனால் வனத்துறை அலுவலர்கள் இணைந்து மூலம் பணம் வசூல் செய்வது ஏற்கத்தக்கதல்ல. மேலும் நுழைவு கட்டணம் என்பது உள்ளூர் பொதுமக்களிடம் வசூலிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அகஸ்தியர் கோவிலுக்கு வரும் வாகனங்களுக்கு உள்ளூர் பொதுமக்களுக்கு நுழைவு கட்டணம் வசூலிப்பதற்கு தமிழ்நாடு வனத்துறை களக்காடு முண்டந்துறை அந்த புலிகள் காப்பகம் ட்ரஸ்ட் சார்பாக பணம் வசூலிக்கப்படுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என இந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் நிசாபானு மற்றும் ஸ்ரீமதி ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. வனத்துறை தரப்பில் நுழைவு கட்டணம் வசூலிப்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு அகஸ்தியர் திருக்கோயில் மற்றும் அருள்மிகு சொரிமுத்து அய்யனார் திருக்கோயில் அந்த அகஸ்தியர் அருவி செல்லும் அந்த உள்ளூர் மக்களுக்கு கட்டணங்கள் வசூலிக்க கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பதை பிறப்பித்துள்ளது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி.